2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல் முதற்கொண்டு தற்போது வரை பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. 2024 லோக்சபா தேர்தலில் 3வது முறையாக மோடி பிரதமரானார். பல ஆண்டுகளுக்கு பின் நிகழ்த்தப்பட்ட சாதனை இது. அனைத்து துறைகளிலும் நம் நாடு வளர்ச்சி கண்டு வருகிறது. உலக நாடுகள் மத்தியில் சிறந்த நாடாக மாறும் என்று மக்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருகிறது. உலக நாடுகள் மத்தியில் சிறந்த நாடாக இந்தியா உருவாகி வருகிறது. உங்கள் முன்னால் இந்த மேடையில் இருந்து கொண்டே மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் ஆகியோருக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். பீகாரை அடுத்து மேற்கு வங்கம், தமிழகம் ஆகிய மாநிலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது தேர்தலில் வெற்றி பெறும். நீங்கள் அதற்கு தயாராக இருங்கள். 2026ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் வெளியாகட்டும். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசும் தமிழகத்தில் திமுகவும் துடைத்தெறியப்படும் என அமித்ஷா ஆவேசமாக பேசினார். 2025 વર્ષ પૂરું થવાની ચર્ચા ચાલે છે. 2024ની લોકસભાની ચૂંટણી અને ત્યાંથી લઈ 25 સુધી ભારતીય જનતા પાર્ટી માટે આ સમય વિજય જ વિજયનો સમય રહ્યો. 2024ની લોકસભાની ચૂંટણીઓમાં સતત ત્રીજી વાર આપણા નેતા નરેન્દ્રભાઈ આ દેશના વડાપ્રધાન બન્યા. અનેક દશકો પછી કોઈ વ્યક્તિ ત્રીજી વાર વડાપ્રધાન બન્યો હોય એવો રેકોર્ડ આપણા નરેન્દ્રભાઈએ કર્યો. અને એના પછી મહારાષ્ટ્ર, હરિયાણા, દિલ્હી અને છેલ્લે બાકી રહી ગયું હતું તે બિહારમાં પણ કોંગ્રેસનો સફાયો. 2/3 બહુમતીથી બિહારની અંદર ભારતીય જનતા પાર્ટી અને એનડીએના સાથી પક્ષોની સરકાર થઈ. અને રાહુલ બાબા હજીએ ક્યારેક ઈવીએમ નો વાંક કાઢે, ક્યારે મતદાતા સૂચિનો વાંક કાઢે. રાહુલ બાબા ના ઈવીએમ ખરાબ છે, ના મતદાતા સૂચિ ખરાબ છે. દેશની જનતા કોંગ્રેસને સ્વીકારતી નથી, કોંગ્રેસના સાથી પક્ષોને સ્વીકારતી નથી. એનું આ પરિણામ. હું આજે આ મંચ ઉપરથી મમતાબેન અને સ્ટાલિનજીને કહેવા માંગુ છું, તૈયારી રાખજો. બિહાર પછી બંગાળ અને તામિલનાડુમાં પણ એનડીએ નો વારો છે, ભાજપનો.